இன்னைக்கு காலையில் தம்பி ஸ்கூல் போனதுமே டெய்லரிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஏன்னா இன்னைக்கு வீடு க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. அதனால் மத்தியானம் லஞ்சுக்கு மேலே அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பாத்திரம் மட்டும் கழுவி வச்சுட்டு குடோன் சைடு வந்துட்டேங்க. டெய்லரிங் ஏரியாவை முந்தின நாளே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. முதல் நாளே ஒரு ப்ளவுஸ் பாதி பெண்டிங் வச்சுருந்தேன். ஸோ அந்த பெண்டிங் ஒர்க்கை தான் கம்ப்ளீட் பண்ணணும்னு எடுத்திருந்தேன். ஒரு 9:30க்கு மேலேயே ஆயிடுச்சுங்க அந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வரலான்னு வந்திருந்தேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து ஒரு பேட்ச் பெட்ஷீட்டெல்லாம் மிஷினில் போட்டு எடுத்து காய வச்சுட்டு அடுத்த பேட்ச் போட்டு விட்டுருந்தாங்க. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நான் அந்த பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து காய வச்சுட்டு அகெயின் வந்து குடோன் சைடு வந்துட்டேங்க. இதுக்கு இடையில தம்பிக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்க கொஞ்சம் பட்டாணியெல்லாம் ஊற வச்சுட்டு வந்தேன். எப்போவுமே ஹஸ்பண்டும் நானும் ஒர்க் கொஞ்சம் பிரிச்சுப்போம். ஹஸ்பண்ட் மூவிங்லேயே இருக்கிறதால இந்த சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 10:30 கிட்ட ஒரு ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க. கிட்டத்தட்ட 2 மணியே ஆயிடுச்சு. அது முடிக்கும் போது பார்க்க சிம்பிளான பேட்டர்னாக இருந்தாலுமே வேலை ரொம்ப நேரம் இழுத்துடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாளைக்கு எனக்கு இன்கம்னு பார்த்தீங்கனாலே 500 ருபீஸ் தான். ஏன்னா இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம்ல, அதில் ஸ்டிச் பண்ணுறதால இன்றைக்கி வந்து 500க்கு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து லஞ்சு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். லஞ்செல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் ஃபுல்லாக கூட்டி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டேன்னா ஹஸ்பண்ட் வந்து மாப் போட்டுட்டு அவங்களும் குளிச்சிருவாங்க. நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து பண்ணாதான் வேலைகளை சீக்கிரம் முடிச்சுட்டு அவங்க ஒர்க்கை பார்க்க முடியும். இப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வரும்போதே ஈவினிங் ஆகிடுச்சு. தம்பி வர டைமே ஆகிடுச்சுங்க. ஹஸ்பண்ட் வந்து தம்பியை கூப்பிட போயிட்டாங்க. நான் அதுக்குள்ளே அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த 1 வீக்காக பார்த்தீங்கன்னா சாலட் தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்துட்ருக்கேன். பட்டாணி, கருப்பு சுண்டல், நிலக்கடலை, வெள்ளை சுண்டல் இதெல்லாம் வச்சு தான் டெய்லியுமே ஏதோ ஒன்று பண்ணிடுறது. ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டுப்போம். ஈவினிங் டைமில் கொடுக்கும்போது ஃபில்லிங்காக இருக்குது. நமக்கும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குங்க. கண்டிப்பாக குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சாலட் செய்யவே மழையும் வந்துட்டுங்க. ஸோ சூடாக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு சாலடும் சாப்பிட்டுட்டு 3 பேருமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். டெய்லியுமே வந்து என்னோடய வீடியோஸ் வந்து லேட் நைட்லலாம் அப்லோட் ஆகுது. ஏன்னா இன்டர்நெட் ப்ராப்ளங்க. நான் கிட்டத்தட்ட 9 மணிக்கே போஸ்ட் பண்ணிடுவேன். ஆனால் அது அப்லோட் ஆகும்போது நடுராத்திரி ஆகிடுது. அதனால் விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். சீக்கிரம் எடிட் பண்ணி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் வந்து பார்க்க முடியும். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.